ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னா முட்டைக்கோஸ் முட்டை ஃப்ரை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி வாங்க பார்க்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு, கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், செவந்துருச்சு. இப்போ பாருங்கள், பச்சை மிளகாய், வரமிளகாய், பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். தக்காளியும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன். நல்லா தக்காளி ஃப்ரை பண்ணலாம். தக்காளி ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ முட்டைக்கோஸ் போட போகிறேன். முட்டைக்கோஸ் வேக வச்சுருக்கேன். அதிலே உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா போட்டு ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதில் போட்டு ஃப்ரை பண்ணணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கோம். அப்படியே எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், அவ்வளோதான். ஆஃப் பண்ணுற பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை மேலே தூவி ஆஃப் பண்ணிடலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.